சாமி, என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறுவேனா இல்லை இப்படியே தான் இருப்பேனா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு உண்டு. இது எப்படி அப்படின்னா, இந்த கேள்விக்கு உங்களுக்குள்ளேயே தான் பதில் இருக்குது. விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக ஒரு வசனம் இன்றைக்கி படித்தேன். ஒரு ஆஃபீஸில் மாட்டியிருந்துச்சு. அது அற்புதமாக இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் எளிதல்ல, முயற்சித்தால் வெற்றி உண்டு. எதுவும் எளிதல்ல, எதுவுமே எளிதல்ல, மிக கடுமையானதுங்கிறதுக்கு தான் இதுக்கு பொருள். ஆனால் முயற்சித்தால் வெற்றி உண்டு. அப்போ இந்த முயற்சி எதுவும் எளிதல்ல, முயற்சித்தால் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுக்கு பொருள், இதுக்கு இந்த 2 வசனத்துக்கும் இடையில் நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? முயற்சி. அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களை எல்லைக்கு கொண்டு போய் விடும். நான் இந்த 30 நாளையில் 15,000 சம்பாதிக்கிறேங்கிறது ஒரு முயற்சி. தினந்தோறும் 500 ரூபாய்க்கு நான் வேலை செய்யணும், அதை இடைவிடாமல் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு போடாமல் அந்த பணியை செய்கிறேங்கிறது ஒரு முயற்சி. என்னுடைய வியாபார நோக்கமாக இந்த மாதம் நான் ஒரு தொகையை லாபமாக எடுக்கணுங்கிறது முயற்சி. அதை விட உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கிறீங்க பாரு, அது மிக அற்புதமான முயற்சி. சிவகாளி சித்தர் பீடம் உங்களுக்கு அன்பான வழிகளை கற்றுக் கொடுக்கின்றது. நன்றி.